அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 11 ரிலீஸ் ஆகியிருக்கு. அதற்கான தேர்வு அப்படிங்கிறது அக்டோபர் 25 அன்று நமக்கு தேர்வு நடக்கிறதுக்கு இருக்குது. அதன் பின்னாடி நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருது. டிசம்பர் 20 நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அப்போ அடுத்து வரக்கூடிய அந்த 4 மாதங்கள் அப்படிங்கிறது இந்த டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டு படிக்கக்கூடிய ஒரு மந்த்தாக நமக்கு இருக்குது. ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டு படிக்க போகணும், அதிகமான நேரம் செலவிடணும், சரியான ஒரு பிளானில் படிக்கணும். இதெல்லாம் படித்தா இதை கேட்குறாங்க, இதை படித்தா இந்த ஆங்கிளில் போனால் நம்ம எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம்னு அந்த ஆங்கிளில் படிக்கணும். ஸோ அப்போ நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படித்ததை நிறையா ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் திரும்பி பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இனிமேல் டெய்லியும் இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கல நம்ம படித்ததை வச்சு ஆன்சர்ஸ் பண்ண முடியுதா, இந்த ஆங்கிளில் நம்ம படிச்சிருக்கோம், இந்த ஆங்கிளில் இந்த கேள்வி ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஆங்கிளில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முக்கியம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இப்போ உங்களுக்கு ஜாகிரஃபி போட்டிருக்கிறாங்க, லேட்டர் ஐஎன்எம், பாலிட்டி, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டெய்லியும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது டெய்லியும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் படிச்சுட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு எல்லா நேரம் படிச்சுட்டு ஒரு 3 நேரம் தொடர்ந்து படிக்காமல் ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். அப்போ எடுத்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே நமக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரியஸ் நேம் என்ன, பழையன பழகு. கண்டிப்பாக எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பழகியே ஆகணும். அதனால தான் பழையன பழகு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு சீரியஸாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பாலிட்டி, தமிழக அரசியல் வரலாறு மரபு பண்பாடு யூனிட் 6 இதுக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் கோர் சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாலிட்டி யூனிட் 6, யூனிட் 9 கூட டைனமிக் பார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பாலிட்டி யூனிட் 6 இதெல்லாம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஐஎன்எம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிராக் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பிஒய்க்யூ சீரியஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறோம். இது நமக்கு 12 லான்ச் ஆகுது. ஸோ இதை நீங்கள் டெய்லியும் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக டெய்லியும் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, குறிப்பாக 2020 2026 வரைக்கும் இந்த நியூ சிலபஸில் ஜிஎஸ்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது.